Experience your dream retirement life for a day. மலையாள நடிகைகளின் பாலியல் புகார் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் கேரளாவுக்கு நேரில் சென்று விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளது. கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பிறகு மலையாள நடிகர்கள், இயக்குநர்களுக்கு எதிரான பாலியல் புகார்கள் அதிகரித்து வருகிறது. ஹேமா கமிட்டி 3896 பக்கங்களில் தனது விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. அதில் வெறும் 296 பக்கங்கள் மட்டுமே வெளியாகியுள்ளது. முழு அறிக்கையும் சிறப்பு புலனாய்வு குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் 20 பேரிடம் இதுவரை சாட்சிய வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை துவங்கியுள்ளது. சாட்சிகளிடம் முதல் கட்ட விசாரணை செப்டம்பர் 30 முடிவடையும். இந்த விசாரணை தொடர்பாக அக்டோபர் 3 கேரள உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் கேரளாவுக்கு நேரில் சென்று நடிகர்களால் பாலியல் தொல்லைக்கு ஆளான நடிகைகளிடம் நேரடியாக விசாரணை நடத்த தேசிய மகளிர் ஆணையம் முடிவு செய்துள்ளது. கேரள பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் கொடுத்த புகாரின் பேரில் ஆகஸ்ட் 31 தேசிய மகளிர் ஆணையம் கேரள தலைமைச் செயலருக்கு கடிதம் எழுதியுள்ளது. விரைவில் தேசிய மகளிர் ஆணையம் கேரளாவுக்கு சென்று விசாரணை நடத்தும் என்பதால் இவ்விவகாரம் மேலும் சூடுபிடித்துள்ளது.